மறுவரையறை மசோதா தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இன்று தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுடன் ஆலோசனை. கலைவாணர் அரங்கில் பிற்பகல் 3 மணிக்கு நடக்கும் கூட்டத்தில் மசோதாவால் தமிழகத்துக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து கேட்டறிகிறார். முதலமைச்சர் விஜய் நடத்தும் எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக, அதிமுக பங்கேற்குமா? 2 கட்சிகளும் தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை பாதிக்காத வகையில் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளலாம் என திமுக அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விளக்கம். தொகுதி மறுவரையறையில் திமுக நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ள காங்கிரசின் அழுத்தத்தால் தான் எம்பிக்கள் கூட்டம் நடப்பதாக அன்புமணி விமர்சனம். கூட்டத்தில் பங்கேற்பது குறித்த பாமக நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. இது காங்கிரஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனால் திமுக நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. யாருக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அல்ல என பாமக தலைவர் அன்புமணிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் பதில். அன்புமணிக்கு பாஜக அழுத்தம் தந்திருக்கலாம் என்றும் சென்னையில் பேட்டி. காங்கிரஸை பொறுத்த மட்டும் அழுத்தம் கொடுக்கிற கட்சி கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் ஒன்றும் அழுத்தம் கொடுக்கல. அவருக்கு அழுத்தம் இருக்கலாம், பாஜக இருந்து மோடிஜிட்ட இருந்து அழுத்தம் இருக்கலாம் அவருக்கு. இன்று திருவண்ணாமலை வரும் மத்திய அமைச்சர் அமித் ஷா ரமண மகரிஷி ஆசிரமம் மற்றும் அண்ணாமலையார் கோயிலில் வழிபாடு செய்கிறார். நாளை புதுச்சேரியில் நடைபெறும் காவல்துறையின் விருது வழங்கும் விழாவிலும் பங்கேற்கிறார். கர்நாடக முதலமைச்சருடன் பேசலாம் என முதலில் முடிவெடுத்தது தான் என முதலமைச்சர் விஜய் விளக்கம். பிரச்சனையை தீர்க்க நல்ல முடிவு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் முடிவெடுத்ததாகவும் சட்டப்பேரவையில் பதில். நம்ம பெங்களூர் போக நினைச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். காவிரிக்காக பெங்களூரு சென்றால் அவமானம் ஏற்படக்கூடும் என கூறினார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக முதலமைச்சர் விஜய் உருக்கம். நாம் போக நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டு உரிமையை அரசு சிறிதும் கூட விட்டுத்தராது என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். சட்டப்படி அணுக உள்ளதாக விளக்கம். காவிரி நதிநீர் பங்கீட்லையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. விவசாயிகளுக்கு ஏற்கனவே குறுவை சாகுபடிக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் விஜய் விளக்கம். விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணத் தொகை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கருத்து. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். பயிர் சேதம் தொடர்பாக உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் அளிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு தண்ணீர் பட்டா காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமர்கின்றேன். காவிரி நதிநீர் பிரச்சனையில் எந்த சமரசமும் இல்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் திட்டவட்டம்.
சட்ட, நிர்வாக மற்றும் அரசியல் ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம். காவேரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. காவிரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற ஒற்றை நிலைப்பாடே தேவை என்று பாமக உறுப்பினர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். நடுவில் எந்த முயற்சியும் தேவையில்லை என்றும் கருத்து. மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாது விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் தாமதமின்றி தொடர் நடவடிக்கை எடுத்ததாக முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். கடந்த திமுக ஆட்சியில் அரசின் மனுவை 3 முறை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஏன் என்ற அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவின் கேள்விக்கு பதில். உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. பின்தங்கிய மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் அதிக நிதியை மத்திய அரசு தருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நிதிக்குழுவின் எல்லை வரம்பை மத்திய அரசு மாற்றியமைக்க வேண்டும் என்றும் பேச்சு. மத்திய நிதிக்குழு அமைக்கும் போது அவற்றின் எல்லை வரம்பை மாற்றியமைத்து தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் பாதிக்காத அளவு நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தோம். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் செல்லசுவாமி வலியுறுத்தல். சர்வகட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும். அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த அணை விஷயத்திலே நாம் ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகள் மூலம் இதுவரை தீர்வு கிடைத்ததில்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தளி ராமச்சந்திரன் கருத்து. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் இதற்கு சரியான பிரச்சனை என்று ஏற்கனவே இந்த அவையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே பேச்சுவார்த்தையின் மூலமாக 2 மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. ஏற்கனவே நமக்கு பல படிப்புகள் இருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் ஆலோசனை. காவிரி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் கருத்துக்களை முன்வைத்த விவசாயிகள். காவிரி நீர் திறக்காத கர்நாடகா மீது 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு கேட்டு தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர வேண்டும். அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கோரிக்கை வைத்ததாக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு பேட்டி. பண்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறந்து உள்ள கர்நாடகா, அதனால 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக சர்க்கார் வழக்கு தொடுக்க வேண்டும். சட்டப்பேரவையின் நடப்பு தொடரிலேயே அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் அறிவிப்பை வெளியிடுவதாக அமைச்சர்கள் தரப்பில் உறுதி. தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் விவசாய சங்க பிரதிநிதிகள் பேட்டி. பேச்சுவார்த்தையில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில ஒரு தள்ளுபடி அறிவிப்பை கொடுக்கலான்னு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சருக்கு நாங்க சொல்லி முதலமைச்சரை ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவாதத்தை ஏற்று அந்த கூட்டம் முடிவு பெற்றிருக்கிறது. டாஸ்மாக் மதுபானங்களை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் நடைமுறை தொடங்கிவிட்டதாக அமைச்சர் விக்னேஷ் அறிவிப்பு. முதல் நாளில் 700 பேருக்கு மேல் ஆர்டர் செய்து மதுபானங்களை வாங்கியுள்ளதாகவும் பேட்டி. எனக்கு கடைசியாக கிடைச்ச தகவல் படி கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே அதில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மரியாதை செலுத்திய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்.
ஓமந்தூரார் தோட்ட வளாகத்திலிருந்து கருணாநிதி நினைவிடம் வரை பேரணி.